பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த பகுதி 9 7 பலத்த ஜாதிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கானானை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக ஒரு 7 பலத்த ஜாதிகளை குறித்து ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அங்கே ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர் போன்ற 7 பலத்த ஜாதிகள். இந்த 7 பலத்த ஜாதிகள் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆண்டவர் தாமே முன்பதாக சென்றவர்களை துரத்தி விடுவார் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் அது அந்த தேசம் கானானுடைய வம்சத்தார் கையிலே இருக்கிறது. கானானுக்கு கொடுக்கப்பட்டதான சாபம், கானான் சபிக்கப்பட்டவன், அவன் தன் சகோதரத்திலே அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்று சொல்லி அங்கே ஒரு சாபம் கொடுக்கப்பட்டது. சாபத்தை நீ அந்த சாபத்தின் நிறைவாக இதோ அந்த இடங்களை மற்ற நோவாவினுடைய சகோதரர்களுக்கு வம்சத்திலே அவர் கொடுக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஏத்தியர் அவர்கள் மனநோவு உண்டாக்குகிறவர்கள், ரெபாக்களுக்கு மனநோவு உண்டாக்குகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் பயங்களை கொண்டு வருகிறவர்கள். அந்த பயங்களை மனநோவை உண்டு பண்ணின காரியங்கள் நாம் கானான் தேசத்தை பரம கானான் தேசத்தை சுதந்திரிக்கும் பிறகு அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை இதில் கற்றுக்கொள்கிறார். அடுத்து எமோரியர்கள், நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எமோரியர்கள் அவர்கள் கானானுடைய 4வது குமாரனுடைய சந்ததியினர். அவர்கள் தேவனால் அருவருக்கப்படத்தக்க காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தீனாளி தீட்டுப்படுத்தினதான காரியங்களிலும் அந்த எமோரின் குமாரனுக்கு பங்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சீகேம் என்று சொல்லப்படுகிற மனிதன் இந்த காரியத்தை செய்து ஆண்டவருடைய பார்வையில் அருவருப்பாய் இருந்தது. அந்த அருவருப்பு ஜனங்களும் அது விலகி இருக்கவில்லை என்று சொல்லி எஸ்ரா எழுதுகிறார். கர்த்தர் இந்த அருவருப்புகளை நம்ம விட்டு அகற்றப்பட வேண்டும். நம் பரம கானான் சுதந்திரிக்கு முன்பதாக அருவருப்புகள் நம்மை விட்டு அகற்றப்படுகிறது. ஏவியர்கள் அது கானானுடைய 6வது குமாரனுடைய சந்ததியினர். அந்த ஏவியர்களும் அவருடைய செயல்பாடுகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவில்லை. கர்த்தர் வெறுக்கத்தக்க செயல்களை செய்து வந்தார்கள். தங்கள் தந்திரமான யோசனைகளை பற்றி மற்றவர்கள் ஏமாற்றும்படியாக செயல்படுகிறார்கள். இஸ்ரவேலை ஏமாற்றும்படியாக கடந்து வந்தார்கள் என்று சொல்லி யோசுவா 9ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏமாற்று வேலைகள், தந்திர வேலைகள் அகற்றப்பட வேண்டும். சத்துருடைய கிரியைகள். அடுத்தது எபூசியர்கள், கானானுடைய 3வது குமாரனுடைய சந்ததியினர். அந்த எபூசியருடைய செயல்பாடுகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கவில்லை. எபூசியர்கள் அவர்கள் எபூசு பட்டணத்தை பிடித்து வைத்திருந்தார்கள். தாவீது எபூசு பட்டணத்தை பிடித்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி போன பொழுது அங்கே அவர்கள் தடுத்தார்கள். எபூசு அங்கே உள்ள நுழைய முடியாதுன்னு சொன்னார்கள். தாவீது அதை பிடித்து சியோன் கோட்டையை பிடித்தார். தாவீது நகரம் ஆயிற்று. எர்மோன் அங்கு ஆண்டுடைய ஆலயத்தை கட்டும்படியான நோக்கத்தை உடைய தாவீது தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து ஆராதனை நடத்தினா. தாவீதின் கூடாரம் அங்கே இருந்தது. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. தொடர்ந்து கானானியர்கள், கானானின் 3வது குமாரனுடைய சந்ததியினர்.
கானால் சபிக்கப்பட்டவன் சவுலுக்கு அடிமையா இருப்பான் எழுதப்பட்டிருக்கிறது. தன் தகப்பனாய் காம் செய்த பாவத்தின் காரணமாக இந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்ட கானான், அந்த கானான் சபிக்கப்பட்ட மனிதன். இன்னும் இந்த சாபத்தை நம்மை விட்டு அகற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு பாவங்களையும் சாபங்களையும் நம் சுமத்திற்குரிய சிறுவையிலே நமக்காக. அடுத்து கிர்காசியர் நிச்சயம் இல்லாதவர்கள், 5வது குமாரனுடைய சந்ததியினர், கானானுடைய 5வது குமாரனுடைய சந்ததி. நிச்சயமில்லாத தன்மை, நம் கர்த்தருடைய நமக்கு ஒரு நிச்சயம் உண்டு, பரலோக ராஜ்யத்தை குறித்த நிச்சயம், ரட்சிப்பை குறித்த நிச்சயம் உண்டு. அந்த விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடனை சுந்தரிப்பதற்கு நிச்சயம் தேவை. அதே பெர்சியர்கள், அதில் நாகரிகம் இல்லாதவர்கள், மதியில்லாத பட்டணம் கொண்டவர்கள் என்று அதில் அர்த்தம் கொள்ளுகிறவர்கள். அவருடைய வம்ச வரலாறை பற்றி சரியாக குறிப்பிடவில்லை, ஆனாலும் ஆண்டவர் பலத்த ஜாதி என்று குறிப்பிடுகிறார். நாம் நாகரிகம் இல்லாதவர்களாக, நாம் மதில் இல்லாத பட்டணமாக இருக்கக்கூடாது. நம் நாகரிகத்தோடு, நம் மதிலோடு, நமக்கு பாதுகாப்போடு இருக்க வேண்டும். பாதுகாப்பு ஆண்டவரே இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.